மொபைல் ஃபோன் இல்லாமல் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. அப்போ அந்த மொபைல் ஃபோன் நம்ம கண்ட்ரோல் ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ளிகேஷன், ஒரு மேண்டேட்டரி அப்ளிகேஷன் உள்ளே இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் ஈஸியாக அதை ரூட் பண்ணிக்கலாம், அதை பார்க்கலாம். அதுக்காக தான் கேட்குறாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வந்து மக்களோட ப்ரைவசி பாதிக்குது, அரசாங்கம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அத்தனை அப்ளிகேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே பொது தளங்களில் பொது வெளியில் இருக்கா? இருக்குங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸு. நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அக்ரிகல்ச்சருக்கு தனியாக கவர்மெண்ட் ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி எல்லா செக்டர்ஸ்க்கும் தனித்தனி ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் மூலிமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கலெக்ட் பண்ணணும். உங்களை ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாமலே உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் கிட்ட பெகாசஸ் போன்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. பெகாசஸ் மாதிரியான சாஃப்ட்வேர் தான் இந்த சஞ்சார் சாதி ஆப் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே அச்சப்படுறாங்க. அப்படி இல்லைங்க. பெகாசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேற லெவலுங்க. பெகாசஸ் ஒரு சாஃப்ட்வேரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூவில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அது 330 கோடி ரூபா. புரியுதுங்களா? அது உங்களுக்கு தெரியறதுக்கு தேவையில்லை, உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக உங்கள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.